ரொம்ப நாளைக்கு பெரிய மீனில் தான் டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பெரிய மீனே வாங்கி வாங்கி குழம்பு வச்சிட்ருந்தேன். பட் எப்போ அந்த சால மீனை ட்ரை பண்ணணும், அதுலேருந்து எனக்கு சால மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். பட் வீட்டில் சின்ன பசங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்கங்கிறதுனாலவே வாங்குறதில்ல. பட் எப்போயாவது நமக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிடணும் இல்லையா, அதனால தான் சண்டே வந்து சால மீன் வாங்கிட்டேன். போய் வாங்கிறதுக்கு முடியல, இந்த சம்மரில் ஜெப்டோவில் போட்டாச்சு. அப்படி இந்த சால மீனை வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன். நான் இப்படி தான் செய்வேன். நான் பெரிய குக்கெல்லாம் இல்லை, பட் என்னோடய சமையல் எனக்கு பிடிக்கும். ஸோ மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், கொஞ்சமாக உரிச்ச பூண்டு, தக்காளி, இது எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி வச்சு இந்த மசாலாவில் புளி தண்ணி அரைக்கும் போதே மீன் மசாலா தூள் அதையும் போட்டு, அதை நான் ஆர்டர் பண்ணி வாங்குவேன், அதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் புளி தண்ணியை கரைச்சி ஊற்றி, இது கொஞ்சம் ரொம்ப வெயிலாக இருக்கிறனால புளி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கிட்டேன். அதிலே உப்பு போட்டு அதிலே டேஸ்ட் பண்ணிவிட்டு பூண்டு, சோம்பு ரெண்டையும் இடித்து தாளிக்கிற வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிக்கும் போது அதையும் போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு, புளி கரைச்சல் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா வந்து சிம்மில் போட்டு மூடி வச்சு நல்லா குக் பண்ணி இந்த மஞ்சத்தூள் உப்பு போட்டு பரட்டி வச்ச சால மீனை போட்டு இறக்குனா அட்டகாசமாக ரெடி. ஐலா வறுவலோட முட்டை ஆம்லேட்டோட.